விஷயம் இந்த சிஎம்சி இங்கே நடக்கக்கூடியது திமுக ஆட்சி சிஎம்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது சி ஃபார் கிரைம். இந்த கிரைம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட இடத்துல நிறைய சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. நிறைய பேர் வெளியில் வர்றதுக்கே பயப்படுறாங்க. எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிரைமை சொல்கிறார். அடுத்ததாக எம் அப்படின்னு சொல்லும்போது மாஃபியா. இந்த இடத்துல போதைப்பொருள் அதுக்கான மாஃபியா, அவங்கள கட்டுப்படுத்த முடியாத நிலைமை, சட்டம் என் கையில் தானே இருக்குது, நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, இது எல்லாத்தையுமே சுட்டி காண்பிக்கும் வகையாக எம் இருந்துச்சு. அடுத்ததாக சி அப்படிங்கிறது கரப்ஷன் தான். ஏன்னா பொதுவாகவே கரப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு டாக்டரேட் வாங்கினவங்க திமுகன்னு சொல்கிற விமர்சனத்தை அதிமுக வைப்பாங்க. அதுவும் விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு இவங்களுடைய பெயர் போன ஊழல்கள் எல்லாமே இருப்பது அப்படிங்கிறது வரலாற்றில் பல நபர்களால் சொல்லப்பட்டு வந்த உண்மை. இந்த இடத்துல கரப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நேரு அவர்களை பற்றியான பல ஊழல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. பட் இடி அதை ரிக்வஸ்ட்டாக நம்ம டிஜிபிக்கெலாம் அனுப்பின பிறகும் இன்னும் வழக்கு தொடராமல் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு 1000 கோடின்னு சொன்னாங்க, ஒரு 390 கோடின்னு சொன்னாங்க, ஒரு 800 கோடின்னு சொல்கிறாங்க. இப்படி பல கோடிகள் இருந்தாலும் அதெல்லாம் நான் செய்யவே இல்லைப்பா, நான் ரொம்ப சுத்தபத்தமான ஆள் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் சொல்கிறதும் இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்களுடைய விஷயம், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்களுடைய பெரிய சிக்கல்களாக இருக்கட்டும். ஆனால் என்ன, பொதுவாக டிஎம்கே காரங்க தானே சொல்லுவாங்க, பாஜகக்குள்ளே யார் போய் ஜாயின் பண்ணாலும் அவங்க வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, அதுவரையிலும் அழுக்கு படிந்தவர்கள் பாஜகக்குள்ளே போனால் அப்படி சுத்தபத்தமாக மாறிடுவாங்கன்னு சொல்லி. அதே ஒரு நிலைமை இப்போ திமுகலையும் இருக்குது. அதுவரையிலும் ரொம்ப பெரிய அளவில் கல்பிரிட்டாக தெரிந்த செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளோ பெரிய ஆய்வாளர் தெரியுமா, எவ்வளோ பெரிய நம்பிக்கையான நபர் தெரியுமா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்தார். யார் என்ன சொன்னாலும் சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் என் கூட இருந்தால் போதும், அந்தளவுக்கு அவர் ஒரு செயல் வீரன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளினார். ஆனால் அதே செந்தில் பாலாஜி அவர்களை ரொம்ப தரைக்குறைவாக பேசுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அது ஒரு பிரச்சார வீடியோவில். ஸோ அரசியலை பொறுத்த வரைக்கும் நண்பன் யார் பகைவன் யார் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது போல். டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த அளவுக்கு முட்டிட்டு இருந்துச்சு. துரோகி அப்படின்னு சொல்ல, முதுகுல குத்துனதுன்னு சொல்ல, அவர்லாம் வெட்டு அப்படின்னு சொல்ல, ஏகப்பட்ட வார்த்தை போர் அப்படிங்கிறதுலாம் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு மதுராந்தகத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இந்த பக்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நடுவில் மோடி அவர்கள், அந்த பக்கமாக டிடிவி தினகரன் அவர்கள், நயினா நாகேந்திரன் அவர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் கூட்டத்தையே நம்மால் பார்க்க முடிந்தது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த தலைமையை ஏற்றி நடப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறாங்க. இல்லை சார், இவ்வளோ நாள் உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு, திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால், இல்லை, நான் அம்மாவினுடைய அந்த ஒரு ஆட்சியை இங்கே முன்வைக்க வந்திருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியை இங்கே கொண்டு வர வேண்டிய கடமை இருக்கிறது. எனக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நான் மறந்துட்டேன். அண்ணன் தம்பியாக தான் நாங்கள் சண்டை போட்டோம், பங்காளி சண்டை முடிஞ்சு போச்சு, இனி எங்களுடைய எதிரி திமுக மட்டும்தான், திமுகவை வீழ்த்துவது தான் எங்களுடைய சபதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த கூட்டணிக்குள்ளே இவரும் ஓபிஎஸ் அவர்களும் வருவாங்களா அப்படின்னு கேட்டால், ஓபிஎஸ் அவர்களும் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை, அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் டிடிவி தினகரன் அவர்கள் உள்ளே வந்ததற்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிங்கிறத அவர் அழுத்தம் திருத்தமாக பல இடங்களிலும் சொன்னார். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் டிடிவி தினகரன் அவர்கள் என் கூட எப்போவுமே பேசிகிட்டு இருக்காரு, கண்டிப்பாக அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விட்டுட்டு போக மாட்டார்னு எனக்கு தெரியும், ஸோ என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் உள்ளே வந்துட்டாங்கன்னா அதிமுகவினுடைய கூட்டணி அடுத்த கட்ட பிரம்மாண்ட கூட்டணியாக மாறிடும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியாக மாறிடும், அடித்து சொல்லுவோம். ஏன்னா அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி அப்படிங்கிறது அங்கேயே தான் இருந்துடும். டிடிவி தினகரன் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக போனாங்கன்னா அந்த ஓட்டு வங்கி அப்படிங்கிறது கொஞ்சம் இடத்துல பிரிஞ்சு போயிடும். ஆனால் இப்போது அதிமுக ஒரே அணிக்குள்ளே வந்திருப்பதால் தனித்தனியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே முதல்வர் அப்படிங்கிற அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கார், வேறு யாருமே போட்டி கிடையாதுல்ல. அப்படி இப்போ இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட அதை பெருசாக எடுக்கலை. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்போ அந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியாக மாறி நிற்கிறது. இந்த பக்கமாக காங்கிரஸ் இன்றைக்கோ நாளைக்கோ அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி விட்டு போகலாமான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் செல்வ பெருந்தகை அவர்கள் இன்றைக்கி சட்டமன்றத்தில் அந்த மன்னா நான் வந்திருக்கிறேன், உங்களை பாராட்டி பாடி நான் பரிசு பெற வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய கவிஞர்கள் இருப்பாங்க. கவிஞர்கள் பாராட்டி நிறைய கவிதைகள்லாம் பாடி நீங்கள் ரொம்ப மேன்மையானவர், ரொம்ப உயரியவர் அப்படிலாம் சொல்லி மன்னரை புகழ்ந்து பாடினார், கொஞ்சம் பொற்காசுகள் கிடைக்கும் அல்லவா. அதே மாதிரியான புகழ்ச்சி அப்படிங்கிறத செல்வ பெருந்தகைவர் இன்னைக்கு சொன்னார். என்ன புகழ்ச்சிங்கிறீங்க, அதுக்கு நடுவில் விஜய் அவர்களை வேற வச்சு செஞ்சு விட்டார். விசிலடித்தான் குஞ்சுகள் கிடையாது இந்த தலைவருக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஆதரவாகவும், அதே நேரத்தில் விஜய் அவர்களுக்கு விசில் கிடச்சிருக்காமா,
அதை சிம்பாலிக்காக சொல்லி காணிக்கிறாராமா, எப்படி விசில் அடிச்சான் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ என்ன அது தாவேக்காரங்க சொல்கிறாங்கன்னா, பரவாயில்லையே, எங்களுடைய விசில் சின்னத்தை சட்டமன்றம் வரை கொண்டு சேர்த்த செல்வப்பெருந்தகை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அவங்க கோல் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. செல்வப்பெருந்தகை அவர்களே, நீங்கள் திமுகவை காப்பாற்ற நினைத்து காங்கிரஸை பலி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் அங்கே சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மனிதர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் திமுகவுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஜால்ராவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாக்கூர் உட்பட பல நபர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் எல்லாருக்குமே எடுத்து கூறியிருக்கிறார். எப்படிப்பட்ட முதலமைச்சர் தெரியுமா? எப்படி வலி இருந்தாலும் எவ்வளோ பெரிய போர் நிறைந்த குணங்கள் இருக்கக்கூடிய அந்த முதல்வர், எவ்வளோ துடிப்பான முதல்வர், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வசனங்கள். சட்டமன்றத்தில் போய் மக்களுக்கான குரலாக மக்களுக்கு தேவையானதை பேச சொன்னால் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு மன்னனை துதிப்பாடினால் உங்களுக்கு அவை கலைஞர் அந்தஸ்து தான் கிடைக்குமே தவிர மக்களிடம் எந்த அந்தஸ்தும் கிடைக்க போகிறது கிடையாது மிஸ்டர் செல்வப்பெருந்தகை அவர்களே அப்படிங்கிற கருத்துக்களை இன்னைக்கு நிறைய பார்க்க முடிந்தது. சரி, இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. நம்மலாம் குட்டி கிளாஸில் டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது இந்த டான்ஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக 1-2 ப்ராப்பர்ட்டியாவது பயன்படுத்த வேண்டும். திடீர்னு பார்த்தா ஒரு அம்பர்லா அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்த சொல்லுவாங்க. திடீர்னு அங்கே ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டை தூக்கி அனுப்பி சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி ஒரு விதமான சைக்காலஜி அப்படின்னு சொல்லலாம். அதே ப்ராப்பர்ட்டி சைக்காலஜி தான் இப்போ அரசியலில் கொண்டு வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திடீர்னு முட்டையை தூக்கிட்டு வருவார், திடீர்னு செங்கலை தூக்கிட்டு வருவார், அடுத்ததாக என்ன தூக்கிட்டு வரப்போகிறாருன்னெலாம் தெரியலை. கண்டிப்பாக நான் எதையாவது தூக்கிட்டு வருவார். அப்படி வந்து அதை ஃபேமஸ் பண்ணுறதுக்கு திமுகவினுடைய ஐடி விங் தயார் நிலையில் இருக்கும். மன்னா, உங்களுடைய உத்தரவு கிடைத்து விட்டது, சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், எனக்கு ஒரு சேனை தேவை அப்படின்னு சொல்லலாம் வேண்டாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சும்மா கண்ணசச்சாலே போதும் திமுகவினுடைய ஐடி விங் ஃபயராக இருப்பாங்க. இவங்க ஃபயர் அப்படின்னா தாவேகாவினுடைய ஐடி விங் படுபயங்கர ஃபயராக இருக்காங்களே. நேற்று விசில் சின்னம் கொடுக்கப்பட்டது. தாவேகாவினுடைய தொண்டர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, விசில் அடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு அக்கா வந்துக்கிட்டு, பாருங்க மக்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காங்க, இப்படிலாம் இருந்து இவங்க சாதிக்க போகிறாங்களா, இந்த மாதிரிலாம் அரசியல் செய்யணுமான்னு சொல்லி அந்த அக்கா கேட்டுருச்சு. அந்த அக்கா கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த அக்கா வீடியோ வேறு வெளியில் விட்டுட்டாங்க. அந்த அக்கா வைரல் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா நம்ம தாவேகாவினுடைய தொண்டர்கள், அதாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, திமுக ஐடி விங்கே பதற விடக்கூடிய இந்த ஐடி விங் பாய்ஸ், என்ன தெரியுமா, பாய்ஸ் மட்டும் கிடையாது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் சேர்த்து சொல்லணும் தாவேகாவை பொறுத்த வரைக்கும். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அக்காவினுடைய பயோடேட்டாலாம் எடுத்து அவங்க இன்னாளுடைய மனைவி இப்படிலாம் அவங்களுடைய வீடியோ இருக்குது, இவங்க அறிவாலயத்தில் 200 ரூபா வாங்கக்கூடிய பேடிஎம் ஆள் தான், இடியாப்பம் மாதிரி அண்டா மாதிரி ஒரு நபர் தான், அண்டாவுக்கு கூஜா தூக்கக்கூடிய இன்னொரு நபருடைய மனைவி தான், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த அக்கா பேசுனது சரியா தவறான்னு கேட்டால் இவங்க செஞ்சது தப்பு தான். தாவேகாவினுடைய தொண்டர்கள் விசில் அடிச்சுக்கிட்டு மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட இடத்துல அவங்க கூச்சல் போட்டாங்க அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் அந்த அக்காவை என்ன செஞ்சுருக்கலாம், இதை கொஞ்சம் நாசுக்காக பேசி இது நீங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கலாம். ஆனால் இவங்க யாருன்னு தெரியாத மாதிரியும், இவங்க ஒரு நார்மல் மனிதன் மாதிரியும், எந்த அரசியல் கட்சி சார்பில்லாத ஒரு நபர் மாதிரியும் பேசி மறுபடியும் வீடியோ போட்டது தான் தாவேகாவினுடைய உண்மையான தொண்டர்களையும் ட்ரிகர் பண்ணிருச்சு. அந்த அக்காவை வச்சு செஞ்சு போட்டாங்க. இன்னைக்கு அந்த அக்காவினுடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளம் ஏறிக்கொண்டிருக்கிறது. திமுகவில் முன்னேற ஒருவருக்கு 4 வழிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பேசினது இன்னைக்கு வைரல் தான். ஒன்று, வாரிசு வழி, வந்தீங்கன்னா நீங்கள் முன்னேறலாம். வாரிசுலாம் இல்லைன்னா முடியாது. ஊழல் வழி, ஊழல் செஞ்சீங்கன்னா, அதாவது அதிமுகலையோ இல்லாட்டி வேறு ஏதாவது கட்சியில் ஊழல் செஞ்சு நீங்கள் திமுக ஐக்கியம் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக மாறிடலாம். உதாரணத்துக்கு நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன் இருக்கார், அதிமுகலேருந்து இங்கிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களே, நம்ம சேகர் பாபு அண்ணன் இருக்கார், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பெண்களை அவமதித்தல், என்னங்க பெண்களுக்கு அங்கே நம்ம ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நமது கலாச்சாரத்தை சீரழித்தல் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை பிரச்சனையாக இருக்கட்டும், ஏகப்பட்ட இடத்துல தமிழுக்கு புதிய புத்தாண்டை தெரிவித்ததாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி நம்முடைய கலாச்சாரத்தை சீரழித்தது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இன்றைக்கி பேசப்பட்டிருக்குங்க. எப்பா, நிறைய செய்திகள் பார்த்துட்டோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன.